வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது பெருமாள் விரதம் தான். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து பலரும் காத்திருப்பார்கள். ஆக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். சப்தமஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குமா என்று பயப்பட வேண்டாம். உணவில் கட்டுப்பாடோடு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. கும்ப ராசியில், அதாவது உங்களுக்கு கும்ப ராசியில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கும். இனம் புரியாத கவலை மனதை அழுத்தினாலும் கூட பல வெற்றிகளால், பல நல்ல சந்தர்ப்பங்களால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி துலாம் ராசியில் புதன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றிகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுதான். அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சுமூகமாக முடியுமா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு உங்கள் பிசினஸை மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடுவீர்கள். அதற்கு அச்சாரமிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் மூலதனத்தை அதிகரிக்காமல் இருப்பதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். வீடு வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள் எல்லோரும் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி கடகராசியில் சென்று குரு அதிசாரகதியில் இயங்கி அமரப்போகிறார். அங்கு சென்று அமரும் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது ஒரு செலவு செய்யும் பொழுது அது தேவையில்லாத ஒரு செலவாக இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஒரு மங்களகரமான விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்வது போல் அந்த செலவு இருக்கும். அதே நேரத்தில் திருமண வயதுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுடைய திருமணம் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் ஆரம்பித்துவிடும். உங்கள் பெற்றோருடைய மணி விழாக்கள், பெண் பிள்ளைகளின் சுப சடங்கு விழாக்கள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மாதம். பயணங்கள் பலன் தரக்கூடிய விதத்தில் அமையும். புது வாகனம் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக வண்டி அமையும். குருவின் பார்வைக்கு அதிக பலன் இருப்பது போல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதத்தில் நன்மைகளே நடக்கும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் கண்டக சனியாக வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைதான். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எதிரிகளின் பலம் அறிந்து அவதற்கு தகுந்தாற்போல் உங்களால் நடக்க முடியும். முன்னேற்றத்தில் ஏற்றம் இருக்குமே தவிர ஒருபொழுதும் இரக்கம் இருக்காது. ஆனால் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் சற்று அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. பெண்களாக இருந்தீர்கள் என்றால் அக்கம் பக்கத்தில் சுமூகமாக பழகிக்கொள்வது மிக மிக நல்லது. ஆக சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் பொழுது சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவது என்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.